யூனிட் 3 டோபாலஜி. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி யூனிட் தான். பட் ஒவ்வொரு டாப்பிக்குமே எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் தியரி யூனிட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கிளாஸஸ் கவனிச்சதுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாம்லேயுமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட் அப்படின்னா இந்த யூனிட்டே சொல்லலாம். ஸோ அதனால் டைமும் நமக்கு சேவ் பண்ணி தரக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா இந்த யூனிட்டை சொல்லலாம். ஸோ அதனால் தியரி யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதில் டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் பாருங்கள். The concept of topological space grew out of the study of the real line. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸோட கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் தி ரியல் லைன். அதாவது ரியல் லைன்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரியல் நம்பர்ஸ். ஸோ அதை கண்டெயின் பண்ணி வரக்கூடியதான் அந்த ரியல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியல் லைனை மீன் பண்ண மாதிரி வந்திருக்கும். அண்டு யூக்ளிடியன் ஸ்பேஸ். இந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஆர்டர்ட் பேர் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,3 5,7 நம்ம எடுத்துக்கிற நம்பர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதான் யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2D அப்படின்னு சொல்லுவோம், 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த யூக்ளிடியன் ஸ்பேஸுங்கிறது. அடுத்து எதை பற்றி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் அப்படியே தியரியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வெரி சிம்பிள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கான்செப்ட் ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னா ஜஸ்ட் எதை பற்றி படிக்க போகிற கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைன் ஆர் யூக்ளிடியன் ஸ்பேஸு. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூட்டி செக் பண்ணுவோம் இல்லையா, கண்டினியூஸாக வருமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த 3 டாபிக் தான் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டோபாலஜினா அப்படிங்கிற டெஃபினேஷன் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். A topology on a set X is a collection tau of subsets of X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்குமே மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். ஒரு டோபாலஜி இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற செட்டில். அந்த டோபாலஜின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் டவுன்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டோபாலஜியை டவுன்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த டோபாலஜின்றதே கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. எதோட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் பெரிய செட்டு. ஓகே, இந்த எக்ஸுங்கிற செட்டில் இருந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்செட்ஸாக இருக்கணும். அந்த எக்ஸில் சப்செட்ஸாக இருக்கணும். அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய சப்செட்ஸை ஒரு கலெக்ஷனாக எடுத்துக்கிறோம். அந்த கலெக்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு செட் ஃபார்மில் எழுத போகிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி எழுதிட்டா டோபாலஜின்னு சொல்லிடலாமா அப்படின்னா எழுதுனதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த சப்செட்ஸ் இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சப்செட்ஸோட கலெக்ஷன், அதாவது டவ் இருக்கு இல்லையா, அதை டோபாலஜின்னு சொல்லலாம். இதுதான் டெஃபினேஷன், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு பெரிய செட் இருக்கு, அதுலேருந்து நம்ம சப்செட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டாக எழுதுறோம். அந்த செட்டு தான் டோபாலஜி. பட் இந்த 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களா, பை அண்டு எக்ஸ்ஆர் இன் டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பைங்கிறது எம்டி செட்டு, எம்டி செட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது டவுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸுங்கிறது அந்த ஹோல் செட் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் டவுல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நாம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் டவுன்ற அந்த கலெக்ஷன்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, டோபாலஜின்ற அந்த செட் எடுக்க போகிறேன். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பை இருக்கும். அதாவது இதோட சப்செட்ஸ் நம்ம எழுத போகிறோம்னு அர்த்தம். பை இருக்கும். அதே மாதிரி ஏ எடுத்துக்கலாம், பி எடுத்துக்கலாம், அதே மாதிரி சி எடுத்துக்கலாம். அடுத்து ஏபி வரும், அடுத்து பிசி வரும், அதே மாதிரி ஏசி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி 3மே சேர்ந்த மாதிரி வரும். அதை என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு இதோட சப்செட்ஸாக வரும். இந்த சப்செட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், 2n அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா, அப்போ 2^3 போட்டிங்கனாக்கா 8 அப்படின்ற மாதிரி வந்துடும். இங்கே எத்தனை சப்செட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டலாக 8 இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பை அண்டு எக்ஸ் ஆர் இன் டவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பைன்றது இருக்கா, அதே மாதிரி எக்ஸும் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த டவுன்ற அந்த செட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதே மாதிரி த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனி சப் கலெக்ஷன் ஆஃப் எதில் எடுக்கணும் அப்படின்னா டவுல தான் எடுக்கணும். சரிங்களா? எடுத்து அதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, யூனியன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் பண்ணி கிடைக்கக்கூடியது எதில் இருக்கணும் அப்படின்னா இஸ் டவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டவுல இருக்கணும்.
டவுல இருந்து வந்து ஏதாவது ரெண்டு சப் கலெக்ஷன் எடுத்துக்கிறீங்க, அதை ரெண்டையும் யூனியன் பண்றீங்க. யூனியன் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த டவுலே இருக்கணும். அதாவது இந்த செட் இருக்கு இல்லையா, இதுலயே இருக்கணும். ஸோ அதுதான் செகண்ட் கண்டிஷன். இதுக்குமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு லெட்டர் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டவ் 1 டவ் 2 அந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏபி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்க போறேன், அதுல எலமெண்ட்ஸ் வந்து ஏபி இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன், அதுல சி இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டு சப் கலெக்ஷன் எடுத்துட்டேன். எனி சப் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க, ரெண்டு சப் கலெக்ஷன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்து ஜஸ்ட் யூனியன் பண்ண போறோம். ஏ யூனியன் பி, ஏன்னா யூனியன் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ யூனியன் பி பண்ணும்போது ஏபி சின்னு வரும். இந்த ஏபிசி என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, ஆல்ரெடி அதுதான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இது எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம சப் கலெக்ஷன் எடுத்து ரெண்டு சப் கலெக்ஷன் எடுத்துட்டோம், யூனியன் பண்ணிட்டோம். அது கிடைக்கக்கூடிய அந்த சப் கலெக்ஷனோட யூனியன் வேல்யூ எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு டவ்வா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு எக்ஸ் தானே கிடைக்குது, அந்த எக்ஸுங்கிறது எதில் இருக்கு, டவுல இருக்குல்ல. ஸோ அப்போ ரெண்டாவது கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். இதில் எப்படி யூனியன் பண்ணணுமோ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ணணும். இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா எனி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா ஃபைனைட் சப் கலெக்ஷனாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் ஒன். பட் இங்கே அந்த ஃபைனைட் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ், டவுல இருந்து ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஏதாவது ரெண்டு ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்துக்க போறேன். அது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணணும். கிடைக்கிற அந்த ஆன்சர்ஸ் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுலே இருக்கணும். சரிங்களா? அதுதான் தேர்ட் கண்டிஷன். இதுக்குமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி, அதே மாதிரி பிங்கிறது பார்த்தீங்கன்னா பி கமா சின்னு எடுத்துக்க போறேன். அடுத்து சிங்கிறது என்னன்னா பின்ற மாதிரி எடுத்துக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ண போறீங்க. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பண்ணீங்க அப்படின்னா இது மூணுலையுமே காமன் யார் இருக்கு, பி இருக்கு. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னா பிங்கிறது வந்துடும். ஸோ இந்த பி வந்து பிலாங்ஸ் டு எங்கே இருக்கணும் அப்படின்னா டவுல இருக்கணும். ஸோ பிங்கிறது டவுல இருக்கா? ஸோ அப்போ தேர்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அப்படின்னா இந்த டவுன்ற இந்த செட்டை என்னன்னு சொல்லலாம்னா டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டோபாலஜிக்கான டெஃபினிஷன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதுலேயே லாஸ்ட் பாருங்களேன், எ செட் எக்ஸ், எக்ஸுங்கிற அந்த செட் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஹோல் செட் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறாங்க. ஃபார் விச் எ டோபாலஜி ஹேஸ் பீன் ஸ்பெசிஃபைடு. இந்த செட்டில் தான் டோபாலஜியை நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸுங்கிற செட்டில் டோபாலஜியை ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஃபைன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா இந்த எக்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸுக்கு பேர் தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அப்போ அதை எப்படி டினோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வி டினோட் இட் பை எக்ஸ் கமா டவ். எக்ஸுங்கிற அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் டவுங்கிறது டோபாலஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.